இந்த மனிதன் இந்தியாவின் ஜனாதிபதி. ஆனால் அவர் வாழ்க்கை ஒரு அரண்மனையில் தொடங்கல. ஒரு கடலோர கிராமத்துல காலையிலே பேப்பர் கட்டை தோளில் போட்டுக்கிட்டு நடந்த ஒரு சிறுவனாகத்தான் வாழ்க்கை தொடங்கியது. இன்றைக்கு உலகம் மிசைல் மேனு கூப்பிடும் அப்துல் கலாம் ஒரு காலத்தில் வாழ்க்கையே அவனை சோதனையில் புரட்டி போட்டது. இந்த கதை ஒரு விஞ்ஞானியின் கதையில்லை, இது கனவு பிடிச்சுக்கிட்டு போராடிய ஒரு சாதாரண மனிதனின் கதை. தமிழ்நாடு, ராமேஸ்வரம். ஒரு சின்ன வீடு, அதிக வசதி இல்லை. அப்பா ஜெய்னுலாப்தீன், படகு ஓட்டும் மனிதன். அம்மா ஆசியம்மா, குடும்பத்தை நடத்தும் பெண். பணம் குறைவு, ஆனால் ஒழுக்கம், நேர்மை, நம்பிக்கை நிறைய. பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி கலாம் வளர்ந்தார், படித்தார். விஞ்ஞானம் அவரை இழுத்தது. ஒரு பெரிய கனவு இருந்தது, இந்திய விமானப்படை பைலட் ஆகணும்னு. தேர்வு எழுதினார், எல்லாம் முடிந்தது. ஆனால் முடிவு வந்தப்போ பெயர் இல்லை, தேர்வாகல. அந்த ஒரு தோல்வி அவரை உடைக்கல. உத்தரகாண்ட் மலைகளுக்குப் போனார். சாமியாரிடம் கேட்டார். பதில் எளிமை, முன் பாதை வேற. அங்கதான் கலாம் புரிஞ்சுக்கிட்டார், எல்லா தோல்வியும் முடிவு கிடையாது, சில தோல்விகள் திசை மாற்றம். இஸ்ரோ ஆரம்ப காலம், வசதி இல்ல, வெளிநாட்டு உதவி இல்ல, ராக்கெட் லான்ச் தோல்வி, மீடியா விமர்சனம், நாட்டின் நம்பிக்கை குறைந்த நேரம். அந்த தோல்விக்கு பிறகு கலாம் செய்த விஷயம் முக்கியமானது. பணியை தன் கையில் எடுத்தார், வெற்றியை குழுவுக்கு கொடுத்தார். அடுத்த லான்ச் வெற்றி, இந்தியா விண்வெளிக்கு போனது. கலாம் ஒரு சயின்டிஸ்டாக மட்டுமில்ல, ஒரு லீடராக மாறினார். அதுக்கப்புறம் வந்த காலம் அக்னி, பிருத்வி, இந்தியாவின் பாதுகாப்பு வலிமை. உலகம் கவனிக்க ஆரம்பிச்சது. இந்தியா இனி எளிதான நாடில்ல. இந்த எல்லா வெற்றிக்கும் நடுவிலும் கலாம் வாழ்ந்த வாழ்க்கை சிம்பிள். பெரிய வீடில்ல, சொத்தில்ல, அதிகாரம் அவரை மாத்தல. அவர் நோக்கம் தெளிவு, இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கணும். 2002 அப்துல் கலாம் இந்தியாவின் ஜனாதிபதி. ஒரு விஞ்ஞானி ஜனாதிபதி, குழந்தைகளோடு பேசுற ஜனாதிபதி, பாதுகாப்பு வீரர்களை மரியாதையோடு பார்க்கும் ஜனாதிபதி. அவர் பேசின தலைப்பு எப்போதும் ஒன்றுதான், கனவு. கனவு காணுங்கள்னு சொன்ன ஒரே ஜனாதிபதி. பதவியை அவர் பயன்படுத்தல, பதவிக்கு அர்த்தம் கொடுத்தார். 2015 ஷில்லாங், ஒரு லெக்சர் ஹால். மேடையில் பேசிக்கிட்டு இருந்த கலாம் அங்கேயே விழுந்தார். மருத்துவமனைக்கு போகும் முன் அவர் உயிர் பிரிந்தது. ஒரு மனிதன் இறந்தார், ஆனால் ஒரு சிந்தனை இறக்கல. அவர் புத்தகங்கள், அவர் வார்த்தைகள், அவர் வாழ்க்கை இன்னும் உயிரோடதான் இருக்கு. அப்துல் கலாம் நிரூபிச்ச ஒரு உண்மை இருக்கு. நீ ஏழையா இருக்கலாம், நீ தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஆனா உன் கனவு சின்னதா இருக்கக்கூடாது. சூழ்நிலை உன்னை தீர்மானிக்காது, நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை தீர்மானிக்கும். கலாம் ஒரு விஞ்ஞானி இல்லை, அவர் ஒரு எடுத்துக்காட்டு.